இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உத்தரப்பிரதேசம் முதல்வராக முதல் முறையாக 2017 பதவியேற்றார் யோகி ஆதித்யநாத். 2022 சட்டசபை தேர்தலிலும் பாரதிய ஜனதா வென்றதால் 2வது முறை முதல்வரானார். 2027 தேர்தலிலும் ஆட்சியை பிடித்துவிடும் முனைப்பில் பாரதிய ஜனதா செயல்படுகிறது. இதற்காக பல அதிரடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் யோகி. இப்படியொரு நேரத்தில் கட்சிக்குள் உள்குத்து ஏற்பட்டு இருப்பது பாரதிய ஜனதா மேலிடத்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துணை முதல்வராக உள்ள கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கும் யோகிக்கும் ஆகாது. தன் எதிர்ப்பை வெளிப்படையாகவே தெரிவித்து வருகிறார் மௌரியா. இவர் RSS மூலம் கட்சிக்குள் வந்தவர். 2017 பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்தபோது இவர்தான் முதல்வராவார் என்று பேசப்பட்டது. ஆனால் யோகி முதல்வரானார். அன்று முதல் இருவருக்குமே பிரச்சனை உள்ளது. மௌரியாவை தவிர இன்னொரு துணை முதல்வரும் உள்ளார். அவர் பிரிஜேஷ் பாட்டக். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. அன்று முதல் யோகி மீது கட்சிக்குள் உள்குத்து வேலை நடக்கிறது. இது வரப்போகும் சட்டசபை தேர்தலில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே லோக்சபாவில் பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் சட்டசபை தேர்தலில் ஆட்சி கைமாறிவிடக்கூடாது என பாரதிய ஜனதா மேலிடம் கவலைப்படுகிறது. இந்நிலையில்தான் RSS தலைவர் மோகன் பாகவத் சமீபத்தில் 2 துணை முதல்வர்களையும் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். சட்டசபை தேர்தலுக்கான வேலைகளை ஏற்கனவே பாரதிய ஜனதா துவங்கிவிட்டது. இப்போது RSSம் களமிறங்கி இருக்கிறது. இதன் வெளிப்பாடுதான் துணை முதல்வர்கள் RSS தலைவர் சந்திப்பு என்கின்றனர். எந்தவித கட்சி பூசலும் இல்லாமல் பாரதிய ஜனதா வெற்றிக்கு பாடுபட வேண்டுமென்று துணை முதல்வர்களுக்கு மோகன் பாகவத் அறிவுரை கூறியுள்ளாராம்.